ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 7 Cube சேனல். நான் உங்கள் லக்கி ஸ்டார் ரூபா கிரீன் தரா. எவ்ரிடே மில்லியன் மிராக்கிள் பிகின்ஸ் அட் சன்ரைஸுங்க அப்படிங்கிற சூப்பரான கோட்டோட இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன லக் என்ஹான்சிங் டிப்போட வந்திருக்கேன்னு தெரியுமா? நம்ம எந்த டைரெக்ஷனில் உட்காந்து சாப்பிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமாங்க. கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா ஆயுள் வளருமாங்க. மேற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா பொருள் சேருமாங்க. தெற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா புகழ் வளருமாங்க. வடக்கு நோக்கி ஒருபோதும் உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்க. வடக்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா நோய் வருமாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் பால் சோறு சாப்பிட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகுமாங்க. தனக்குத்தானே சோறிட்டு கொண்டால் ஆயுள் குறையுமாங்க. இஞ்சி, பாகக்காய், கட்டி தயிர், கீரை, நெல்லிக்காய் போன்ற விஷயங்களில் இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாங்கங்க. லக்ஷ்மி தேவி தங்கலைன்னா செல்வமும் அங்கே நிலைக்காதுங்க. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நைட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைரக்ஷனில் உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாடு ருசியாக இருக்கணுமா? சமைச்சது எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுமா? கிச்சனில் மளிகை சாமான் காலியாகாமல் இருக்கணுமா? அப்போனா நீங்கள் இதை பண்ணணுங்க. அது என்னென்னா, உங்களோட கிச்சனில் இது மாதிரி ஒரு அன்னபூர்ணி படத்தை கிழக்கு இல்லைன்னா வடக்கு முகமாக நோக்கி மாட்டி வைக்கணுங்க. இது மாதிரி ஒரு அன்னபூர்ணி படத்தை நீங்கள் கிச்சனில் வைக்கும் போது சமைக்கிற சாப்பாடு ருசியாக இருக்கும். சமைக்கிறது எதுவும் வேஸ்ட் ஆகாது. மளிகை பொருள், அரிசி, பருப்பு எதுவும் குறையாமல் நம்ம வீட்டில் எப்பயும் இருந்துகிட்டே இருக்குங்க. விஷிங் யூ ஆல் குட் லக். மறக்காமல் 7 Cube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் லக்கி ஸ்டார் ரூபா கிரீன் தரேன். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.